ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷனில் தான் ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஒரு சில பேர் வந்துட்டு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், ஏன் வந்துட்டு கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறீங்க ஃபாலிங் மார்க்கெட்லன்னு. இப்போதைக்கு அதுக்கான ரீசன் வந்துட்டு என்னென்னா 24,400 கிட்ட சப்போர்ட் லெவல் ஒரு 200 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்தாலும் வரும். அதுக்காக தான் நம்ம கால் சைட்லேயே போயிடுறோம் சேஃப்டியாக. இல்லாட்டி இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு புட் சைடில் தான் இருப்பேன், ட்ரேட் பண்ணியிருப்பேன். இப்போ நான் சார்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபாலு, அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன், அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கா கால் சைடில். ஆப்ஷன்ஸ் தான் இதுவும், ஆப்ஷன் சார்ட்ஸ் தான் வச்சுருக்கேன் 15 மினிட்ஸில். நான் எடுத்தது வந்து 1 மினிட் சார்ட்டில் தான் எடுத்தேன். அதை தான் நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருப்பீங்க. பட் சின்ன ஒரு ப்ராஃபிட் தான், பார்க்கலாம் இதுக்கப்புறம் நல்லா பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு. இதே மாதிரி வந்துட்டு நம்ம 24,400 வரைக்கும் வந்துட்டு திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நாளைக்கு வந்துட்டு என்னோடய இதில் வந்துட்டு டெலிகிராமில் வந்துட்டு நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமாக இருக்கும்னு சொல்லி போட்டிருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. தேங்க்யூ.